தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற ஜனங்களோட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அழுகை என்பது பல விதத்தில் மனிதனுக்கு வரும். அதில் 2 வகை அழுகை இருக்கிறது என்று சொன்னேன். ஒன்று, தேவனால் நமக்கு அனுப்பப்படுகிற பிரச்சனைகள், சோதனைகள், தேவனால் அனுப்பப்படுகிற போராட்டங்களில் நீங்கள் அழும்போது அந்த அழுகையானது உங்களை என்ன பண்ணுதுன்னா வலிமை அடைய செய்கிறது, விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறது. அந்த அழுகையானது உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிய பண்ணுகிறது. 2வது ஒரு அழுகை இருக்குது, நாமளாக போய் சிக்கிப்போம். சாரி, உதாரணத்துக்கு அதான் காட்ட முடியும். நாய் போய் சிக்கிக்கும் பாருங்கள், குண்டா உள்ள தலையை விட்டுன்னு யாருக்குமே அது காட்டாது, என்ன பண்ணுன்னே தெரியாது. மாடுங்க போய் பாருங்கள், வேலி உள்ள விட்டுன்னு வேலியெல்லாம் சுற்றிக்கும். அது எடுத்து தீர்வு கண்டு அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நீங்களாக போய் சிக்கிக்கிட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவது என்பது ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். கர்த்தர் அழுகிற அழுகையில் அவரே கூட இருந்து அதை ரிலீஸ் பண்ணி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். நீங்கள் சிக்கிக்கொண்ட அழுகையிலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவது என்பது எப்போ நடக்கும்னா கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நிற்கும் போது தான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உன்னுடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார். ரொம்ப சின்ன வயசு தம்பி. இந்த தம்பி இறந்து போனவருக்கு 40 வயசுக்குள்ள தான் இருக்குன்னு வேத பண்டிதர்கள் மதிப்பிடுகிறார்கள். ஒரு சின்ன வயசு பையன் கடனை வாங்கி வாழ்க்கை நடத்த முடியாம, குடும்பத்தை நடத்த தெரியாம, அதிகமான டிப்ரெஸ் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரான்னு தெரியல, இல்லை சுகர் அதிகமாகி செத்துட்டாரான்னு தெரியல, இல்லை என்ன பிரச்சனையில் செத்துட்டாரான்னு தெரியல. ஆனால் கடன் வாங்கினா சாகடிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ பெரிய பைபிள் இல்லை, எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லை, பேர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி, பேர் தெரியாத ஒரு பெண்ணை எழுதி வச்சிருக்கிறார்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் எழுதியிருக்கிறார்? நமக்கெல்லாம் திருஷ்டாங்கமாக எழுதியிருக்கிறார். அவங்க போய் சிக்கி கொண்டாங்க. இங்கிலீஷ் பைபிள் வாட்சிங்கன்னா ரொம்ப அழுதாலாம். ஆங்கில பைபிள் எடுத்துன்னு வரணும் நீங்கள். ரொம்ப அழுதா எலிசா முன்னாடி, என்ன செய்யறதுன்னே தெரியல நிற்கிறேன்னு. அப்போ எலிசா அவளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார். அவர் ஊழியம் செய்த மனுஷன் தான், ஆனால் செத்து போயிட்டாரு. மரணம் என்பது ஊழியம் செய்யறவனுக்கு வரும், ஊழியம் செய்யாதவனுக்கு வரும், உலகத்தானுக்கு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவனும் மரணத்தையும் எந்த விஞ்ஞானியாலும் தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. என்னையே டெக்னாலஜி வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், புது சூரியனை உருவாக்க ஒருவனாலும் முடியாது, புது சந்திரனை உருவாக்க ஒருவராலும் முடியாது, புது கடலை உருவாக்க ஒருவராலும் முடியாது. அவர் கையிலே தான் அதிகாரங்களை வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. அவன் மரித்து போய்விட்டான். வாசிங்க. இவ்வளவுக்கு அவன் சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன். ஏன்னா எலிசா கிட்ட இருந்து ரிப்ளை வரல. உங்க வீட்டுக்கார கர்த்தருக்கு பயந்து நடந்தவனா? எனக்கு தெரியும், அவன் யோகிதன் சொல்ல பாருங்க அவரு. அப்ப உண்மையிலேயே அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறான். அப்புறம் வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். அதற்கு அவள், ஒரு குடை எண்ணெய் அல்லாமல். அல்லேலூயா. இப்ப இவங்க போய் சிக்கிக்கிட்ட பிரச்சனைக்கு கடவுளுடைய சமூகத்திலிருந்து, கர்த்தர் சமூகத்திலிருந்து பதில் வருகிறது. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே இவ ஒரு குடை எண்ணெய் இருக்குன்னு சொல்றா. உடனே எலிசா சொன்னாரு, நீ போய் அந்த எண்ணெயை பக்கத்து வீட்டிலலாம் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள போய் அரைக்கதவை பூட்டி கொண்டு நீ வச்சிருக்கிற எண்ணெயில வெறும் பாத்திரங்களில் ஊற்று. எவ்வளோ பாத்திரத்தை வச்சிருக்கிறியோ அவ்வளவு எண்ணெய்கள் நிரம்பும். அது வேலை பாத்திரம் இல்லாமல் போயிட்டா தான் நிற்கும். அதை விற்று நீ ஜீவனம் பண்ணு என்று சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாய் சிக்கிக்கொண்ட, நீங்களாய் அழுது கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு மனிதர்களிடத்திலிருந்து தீர்வல்ல, பரலோகத்தில் இருந்து மட்டும்தான் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். தேவன் மட்டும்தான் உங்க அழுகையை நிறுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எத்தனை ஆலோசனைக்காரங்க கிட்ட போனாலும் அதுக்கு அழுகைக்கு நிறுத்தவே முடியாது. ஒரே ஒருத்தர், அவர் தான் பரம எலிசா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் போன வாரத்தில் 4 காரியம் இவளை பத்தி பேசணும். இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையை அவள் கையாண்ட விதம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய திஷ்டாங்கம். இது எதற்காய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்க அந்த பாதையின் வழியாய் நடக்கலாம், நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க.
என் சர்ச்சுக்கு வந்துட்டேன், இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேன், அதனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு இல்லை. எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிக்கும்படியாய் உங்களை அபிஷேகித்து உங்களை உருவாக்கி கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தா மாதிரி நீங்களும் தற்கொலை பண்ணி செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். உலகத்தா மாதிரி ஒரே ராத்திரியில் வீடை காலி பண்ணி ஊரை விட்டு ஊரில் ஓடிடக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். உலகத்தா மாதிரி உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாதுன்னு தான் இங்கே ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். பிரச்சனைகள் வருங்க, அதை ஃபேஸ் பண்ணணும். போன வாரம் ஒரே பாயிண்ட் பேசினேன். அவள் இப்பொழுது தனக்கு இருக்கிற சூழ்நிலையை சார்ந்து விடவில்லை. இந்த சூழ்நிலை எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு அதை நம்பல. ஆமேன்னு சொல்லுங்க. இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இப்போ நான் போகிற பாதை நிரந்தரம் இல்லை என்று கடந்த வாரத்தில் நிறைய சத்தியங்கள் ஒரே பாயிண்ட் தான் பேசினேன். இன்னைக்கு ரெண்டாவது அவளை பற்றி என்ன பேச போகிறேன், மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்த போகிறேன். இந்த பிரச்சனையை தைரியமாய் சந்தித்தால் அல்லது எதிர்கொண்டால். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது இவ யார் தெரியுங்களா? இந்த பிரச்சனையை எப்படி சந்திச்சா? இவளுக்கு நான் ஒரு பேர் வச்சிடுறேன், வீரலட்சுமி இல்லைன்னா வீரமங்கை. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆளுங்களை போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் 3வது கவுண்டரில் ஒரு பை ஒன்று எழுதி கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கி 3வது மாடிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கிளர்க் இருப்பார். அந்த கிளர்க்கு கொடுத்துட்டு வரும்போது ஒரு ரிசிப்ட், வரீங்களா கூட எனக்கு தெரியாது பாஸ்டர், படிச்சிருக்குது என்னது, எம்ஏ பிஏ, பேங்க்குக்கு இப்பயும் அனுப்பிச்சு போய் கையெழுத்து போட்டு லோன் துட்டு எடுத்துன்னு வர சொல்லுங்க வித்ட்ரால் ஃபார்மில். எத்தனை பேர் பயந்துன்னு உட்காந்துட்டு? ஆமாமா இல்லையா? கேட்டால் வேலைலாம் பெரிய வேலை. ஒரு ஃபார்ம் பில்லு பண்ணது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் போக தெரியாது. என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? இவ்வளோ பிரச்சனையிலையும் தைரியமாக நிற்கிறா, சூழ்நிலையை நம்பல. நான் சொல்லட்டுமா? அந்த வந்த கடங்காரன் அந்த 2 பிள்ளைய பிடிச்சி கட்டிட்டு இருப்பான். 2 பிள்ளைய பிடிச்சி கட்டி உட்கார வச்சிருப்பான் பாருங்க. இந்த மாதிரி சேர் போட்டு, சார் உட்காருங்க, ஒரு மணி நேரம் உட்காருங்க, நான் என்ன பண்ணுறேன்னு ஒண்டி பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்னம்மா 10 வருஷமா தீக்காத கடனை 1 வருஷத்துக்கு தீர்த்துருவியா? ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு பதட்டமே படலைங்க. அந்த சீனை நான் இப்படி தாங்க பார்க்குறேன். ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டுமா? பிள்ளைங்க மேலே கையை வச்சா சத்துருக்கு தெரியும் உங்களை சோர்வடைய பண்ணிடலாம், உங்கள் வீரத்தை குறைச்சிடலாம். எத்தனை பேர் புரியுது? ஊரை விட்டு புறப்படுறா, ஃப்ரெண்டை விட்டு புறப்படு, சித்தப்பா விட்டு புறப்படு, எல்லாரையும் விட்டு புறப்படு சிரிச்சிக்கினே வெளியே வந்தார் ஆபிரகாம். ஆனால் தன் பிள்ளையாகிய இஸ்மவேலை வெளியே அனுப்புன்னு சொன்னது பைபிள் போட்டிருக்கு. அவருக்கு மிக விசனமா இருந்துதான். சாரா அவ்வளவு கொடுமை பண்றா, அத்தனை கொடுமையிலே சந்தோஷமா இருந்தவ தன் பிள்ளை சாக போகுதுன்னு சொன்ன உடனே அவளால தாங்க முடியல. அவ சாவறது முன்ன நான் செத்துறேன்ற ஆகா. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு யுத்தங்களை பார்த்த மனுஷன், எவ்வளவு போராடின மனுஷன் தாவீது. தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது முகங்குப்புற 7 நாள் விழுந்து கிடந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்படி நிறைய சொல்லிட்டே போவோம் பைபிள்ல இருந்து. எங்கே வைப்பான் தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிற இடத்துல உங்க பிள்ளைகள் மேல கையை வச்சு அவங்க வாழ்க்கையை சீர்கேடு பண்ணி அவர்கள் மூலமாக உங்களை சோர்வடைய பண்ணி இந்த விசுவாச வாழ்க்கை விட்டு ஓட வைப்பான். ஒன்னு சொல்றேன், இந்த பொண்ணு கட்டனா கட்டட்டா, அவன் மேல கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு பிள்ளையை கொடுத்தவர், எனக்கு குடும்பத்தை கொடுத்தவர். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஏங்க அவங்க பிள்ளைங்களாம் நான் ஒரு சொல்லட்டுங்களாங்க, அவங்க வெளியில் உலகத்தில் இருந்தாலும் அவங்க உலகம் மாதிரி போயிட மாட்டாங்கங்க. நீங்கள் ஜெபித்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாருங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட நல்லா வாழ்வாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய தரிசனம் இருக்குங்க உங்கள் பிள்ளைங்க மேலே. கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த பிள்ளைகளை அவன் கட்டிவிட்டான். இதை எப்படி சந்திக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் இருக்கிற ஒருவரால் தான் பிரச்சனைகளை தைரியமா சந்திக்க முடியும். எல்லாராலையும் சந்திக்க முடியாது. யாருக்குள்ள நிறைய விசுவாசம் இருக்கோ அவங்க பிரச்சனைகள் எப்படின்னா தைரியமா சந்திப்பாங்க. 2 சிறு பிள்ளைகள் பாருங்க, நம்மளுக்கு இவன் பிரச்சனை ஒண்ணுதான் எழுதி வச்சிருக்கிறார் கடன், இன்னும் எதெல்லாம் பிரச்சனையை அவன் விட்டுட்டு போயிருக்கான்னு தெரியல, இவ்வளத்தையும் அவ அவ்வளவு தைரியமா சந்திக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பல முறை வந்திருப்பான் அந்த நபர், பல முறை கேட்டிருப்பான் பாருங்க, அவனை சேர் போட்டு உட்கார வச்சுட்டு. அல்லேலூயா. அதனால நம்ம சத்துரு சோர்வடைய பண்றதுக்கு எங்க உனக்கு கையை வச்சா நீ சோர்வடைவ அப்படின்னு அவனுக்கு தெரியும். சொல்லுங்க ஆமேன். சிலருக்கு பிள்ளை மேல கையை வச்சா, சிலருக்கு பிசினஸ்ல கையை வச்சா, சிலருக்கு சரீரத்தில் கையை வச்சா, எங்க உன்னை கட்டனா நீ கட்டப்படுவாய். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் கட்டுகள் நிரந்தரம் அல்ல. டேவிட் வந்தப்போ ஒரு பாட்டு பாடினார், கட்டுகள் நிரந்தரம் அல்ல, சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல, கர்த்தர் தான் ஜெயிப்பார். ஆமேன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போது எது நடக்கும் சொல்லவே முடியாது. ஆரம்பத்தில் சொன்னதான், கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதால, சபைக்கு வருவதால, ஜெபிப்பதால
வேதத்தை வாசிப்பதால எனக்கு எதுவுமே நடக்காது. எப்போ ஏங்க ஆதாமுக்கு தெரியவே தெரியாதுங்க, இன்னைக்கு சாயங்காலம் இவ்வளவு மகிமையான தோட்டத்தை விட்டு நான் துரத்தப்படுவேன் அப்படின்னு ஆதாமுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருந்தா வேலைக்கு லீவ் போட்டு பொண்டாட்டி கட்டி பிடிச்சி கூடியா இருந்திருப்பார். போவாத அந்த மரத்தாண்ட அவங்கிட்ட போய் லீவ் போட்டிருப்பாரா, போட்டிருக்க மாட்டாரா? அவருக்கு இப்படி ஒரு பெரிய புயல் தன் குடும்பத்தில் அடிக்கும்னு தெரியவே தெரியாது. ஆதாமுக்கே, தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமுக்கே அதான் நிலைனா, எப்போ எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எந்த அளவு நம்ம வீட்டுக்குள்ள அடிக்கும்னு தெரியாது. அதை சமாளிக்கிற அளவுக்கு தைரியத்தை வளர்த்தவன். சொல்ல மாட்டீங்களே ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் ராஜாவான பிறகு சங்கீதம் 18, 29, 34 வாசி பாருங்க. சங்கீதம் 18 சங்கீதம் 29, 34, யுத்தத்திற்கு என் கைகளை பழக்குவிக்கிறார், வெண்கல விலங்குகளும் என் கரங்களால் வளையும்படி என்ன பண்றாருன்னா ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென்? ஏன் தாவீதே ராஜாவாயிட்ட? இல்ல ராஜாவானாலும் எப்ப என் மேல யுத்தத்துக்கு ஆட்கள் வருவான்னு எனக்கு என்ன பண்ணுது தெரியாது. பிரதர், நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டேன், நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டேன், என் வாழ்க்கையில எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். இல்ல பிரதர், இன்னைக்கு நான் உங்களை பயமுறுத்த செய்தி சொல்லல. எது வந்தாலும் சமாளிக்க கூடிய அளவுல யுத்தத்திற்கு உங்க கைகளை பழக்குவித்து, போருக்கு உங்க விரல்களை ஆயத்தப்படுத்தி உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவார் தெரியுமா? வெண்கலத்தை வளைக்கணும்னா அதை நெருப்புல போடணும், வெண்கலத்தை வளைக்கணும்னா அதை சுத்தி வச்சு அடிக்கணும். அப்பதான் ஷேப். உன் கையில வளைகிறதுக்கு என்ன பாஸ்டர் அர்த்தம்? அவ்வளவு பலத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுப்பார். உன்னால மேற்கொள்ள முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் ட்ரெயின் பண்ணுவார். இன்னும் நிறைய பேர் அந்த செய்தியோட ஒட்டலை, அப்படியே ஆவி அப்படியே கொஞ்சம் சிந்தனைலாம் அப்படியே வெளியிலேயே இருக்கு. கொஞ்சம் உள்ள வாங்க, நான் ஆவியில் உணர்ந்து பேசுகிறேன், கொஞ்சம் உள்ளே வாங்க செய்திக்குள்ளே வாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே வெளியிலேயே இருக்குது, அப்படியே அலபாஞ்சி ஆள் தான் இங்கே இருக்கிறாங்க. மைண்டு மட்டும் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. அல்லேலூயா சொல்லுங்கள். பிரச்சனையை சந்திக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறவன் தான் உண்மையான பிரச்சனை. சின்ன பஞ்சம் எருசலேமில், பெத்லகேமில் நின்று இருந்தா கர்த்தர் மகிமையாக நடத்தியிருப்பார். எதையுமே இழந்து போயிருக்க வேணாம். எதையுமே வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாததுனால ஓடி போயிட்டா பெத்லகேமை விட்டு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தன்னுடைய அன்பு கணவனை இழந்தாள், தன் அன்பு 2 பிள்ளைகளை இழந்தாள், எல்லாவற்றையும் இழந்தாள். ஏன் நகோமி ஓடின? எனக்கு இந்த பசிலாம் இருந்து பழக்கம் இல்லை சார், நான் இந்த பட்னியாகவே இருந்ததில்லை, நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கினேன். இன்னமும் சொல்கிறாங்க 3 வருஷம் பஞ்சம் இருக்க போதா, மழையே வராதா, சோறு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பயந்துன்னு ஓடிட்டேன். பயந்தாங்கொல்லி, நிறைய பயந்தாங்கொல்லிங்க வாழ்க்கையில் தப்பிக்கிறதா நினைச்சு ஓடி எல்லாத்தையும் இழந்து உள்ள வராங்க. ஆமீன் சொல்லுங்க. இவ பெத்லகேம்ல இருந்திருந்தார்னா எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும் தெரியுமா? பெத்லகேம்ல இருந்திருந்தார்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பா. இவளை கொண்டு செய்யணும்னா தேவன் எப்படி திட்டங்களை செய்திருப்பார். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நகோமி போல நிறைய பேர் பிரச்சனையை சந்திக்க பயந்துட்டு கோழைத்தனமா ஓடுறாங்க, சுயநலமா முடிவெடுத்து அதில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேருக்கு ஆவியான ஒரு உதவியோட சொல்றேன். நீங்க உங்களுக்கு நல்ல நேரங்கள், நிறைய பணங்கள் அல்லது உங்க வீட்டில் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய தருணத்தில் அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாம யாரோ ஒரு மனிதனை எதிர்த்தோ அல்லது உங்கள் உரிமை குரலை கூட கொடுப்பதற்கு பயந்ததனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு மாத்திரம் தைரியமா சில கேள்விகள், தைரியமா சில முடிவுகள், தைரியமா அந்த பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. யாரோட பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயந்து பயந்து பயந்து, அம்மா பயம், அப்பா பயம், பொண்ணு குடும்பத்துக்கே பயம், எப்படி கேட்கறது, எப்படி பேசுறது, எப்படி நம்ம நிக்கிறது, அங்க பொண்ணு கொடுத்துட்டுமே, இங்க மாப்பிள்ளை கொடுத்துட்டுமே, இங்க ஆயிட்டமே, அப்படி ஆயிட்டமே கேட்டு 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 நீங்க சந்திக்காததுனாலேயே இன்னைக்கு நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. கர்த்தருடைய உதவியோடு சொல்றேன், இனிமே உங்க இருதயம் அப்படி இருக்கக்கூடாது. இனிமே உங்க இருதயம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திப்பேன், நான் என்ன வந்தாலும் ஆண்டவரோட உதவியோட நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த நகோமி என்ன பண்ண தெரியுமா? எங்க தெரியுமா போனா? அதுதான் ஆச்சரியம். இவ பிரச்சனைக்கு சொல்யூஷன் பெத்லகேம்ல இல்லன்னுட்டு மோவாபுக்கு போயிட்டா. மோவாப் என்பது அசுத்தமான இடம், உலகத்துக்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் தன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தேவ மனிதர்களிடத்தில் சசியோன் சாட்சி சொன்னாங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் தாங்க முடியலன்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணோன்னே அவங்க ஆலோசனை கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? செம்ம திட்டுவேன். உன் வாயை மூடி நிறுவீங்க. நீ ஒரு வார்த்தை கூட உங்கள் வீட்டுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, மாமியாருக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, அமைதியாக இருங்க சிஸ்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுவேன். அப்பா நீங்கள் சொன்னால் சரி, இன்னும் நீங்கள் சொன்னால் சரி ஐயா. ஒரு ஆலோசனை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இவங்க உலகத்துக்குள்ள ஆலோசனை கேட்க முடியாதா? இருக்கு. மோவாப் என்பது தேவன் அருவருக்கிற 10ஆம் தலைமுறை வரைக்கும் மோவாபியன் எங்க வரக்கூடாது,
திருச்சபைக்குள்ள வரக்கூடாது. மோவாபியன் அருவருக்கத்தக்கவன். நீங்க வசனத்தை எழுதி வீட்டில் போய் வாசிக்கங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3:6 மோவாபில போய் அவரை தீர்வை தேடுறா. அவளுக்கான தீர்வை ரட்சிக்கப்படாத காலத்துல நீங்க மோவாப்குள்ள போய் தேடினது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஆண்டவரோட பிள்ளைங்க. பிரதர் கவுனிங்க, ஒரு காலத்துல தேவனை அறியாத நாட்களிலே உங்களுக்கான தீர்வை, உங்களுக்கான அந்த சொல்யூஷன் எங்க தேடினீங்கன்னா உலகத்துல தேடினீங்க. இப்ப எங்க தெரியுமா தேடணும்? ஆண்டவர் சமூகத்திலையும் இந்த வேத புத்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கு தீர்வு தேடணும். ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன இருந்த கதை வேறங்க, இப்போ உங்க கதை வேறங்க. இப்போ உங்களுக்காக தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியக்காரங்க உங்களுக்காக இருக்கிறாங்க. ஆமென். விசுவாசி இருக்கிறாங்கங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுமா, இப்போ நீங்கள் கீழே இறங்கும் போது யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்லில் அடிச்சு மண்டையிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா மத்தியானத்துக்குள்ளே இங்கே 10,000 பேர் வந்துடுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? மத்தியானத்துக்குள்ள சபைக்கு போய் வந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்துவன் கல்லால் அடித்து தாக்குதல். திருவள்ளூர் மாவட்டம் பூரா வாட்ஸ்அப்பில் போவோம். மொத்த பேரும் ஆட்டை வச்சுன்னு பைக் வச்சுன்னு கொடி பிடிப்பான். யாருக்கு அடிச்சிட்டாங்க? சிஸ்டரை. அதுக்கு முன்னே நீங்கள் தனியாளுங்க. இப்போ உங்களுக்கு இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கையெல்லாம் யாரும் தட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சேனையை கொடுத்து வச்சிருக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு என்னன்னா இன்னும் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு உங்களோட மரணத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2,500 பேர் வருவான். ஆனால் சொந்தக்காரன் 30 பேர் கூட இல்லை. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு பாஸ்டர் ஆசீர்வாதம் ஒருத்தர் இறந்துட்டாரு. மனுஷனுக்கு வந்த டெத்து காலையிலேருந்து எடுக்கிற வரைக்கும் அந்த தெருவில் கூட்டம் தாங்க முடியல. எங்கடா இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. ஐயா, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே இருந்த கதை வேற. இன்னைக்கு என்ன தெரியுமா கதை? உங்களுக்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய ஜனம் இருக்கிறாங்க. அதனால அடிக்கடி சொல்லுவேன், பரீட்சையில தோல்வியா? இந்த படிப்பு இல்லைன்னா இன்னொரு படிப்பு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நாங்களாம் படிச்சுட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறோம் குடும்பத்தில். இந்த படிப்பு இல்லைன்னா அந்த படிப்பு. லவ் ஃபெயிலியரா? இந்த பையன் இல்லைன்னா இன்னொரு பையன். சொல்லுங்க ஏங்க, சொல்லுங்க பாஸ்டர். இது மாதிரிலாம் பேசி தான் பாஸ்டர் நீங்கள் பசங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. இல்லை சொன்னால் தான் தெரியும். அது ஒரே வழி இதுதான் போல இருக்குதுன்னு இந்த இது மாதிரி போயிட்டு இருக்கும் பாருங்க. இவனை விட சூப்பர் பையன். அடிக்கடி நான் சொல்லுவேன், நீ லவ் பண்ணுற பையனை விட நாங்கள் பார்க்குற பையன் கிங்க பார்ப்போம். அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று இருக்குது டேனி. கிளி மாறி இருக்கும் அது. பார்த்துக்கிறீங்களா? பையன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? நான் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தான் சொன்னீங்க. நான் இப்படி சொல்றேன், ஃபெயிலியரா? கொஞ்ச நாள் அப்படியே ஆற போடு. கொஞ்ச நேரம் ஆற போட்டினா மனசு ஆறும். என்னதாரும்? கொஞ்ச நேரம் மனசு ஆறின உடனே அடுத்து போவோம். இப்போ படிக்கிறதுல ஒருத்தவன் காலேஜுக்கு முடிச்சுட்டு போகும்போது ஆஃபீஸில் ஒருத்தவன், ஆஃபீஸை முடிச்சு ப்ரொமோஷன் ஆகி ஃபாரின் போகும்போது அங்கே ஒருத்தவனை சந்திப்பேன். இவன் தான் முடிவுன்னு எடுத்துறாதன்றேன். யாரு கூட கர்த்தர் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால தம்பி, வாலிப தம்பி, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணாத. அப்புறம் பாஸ்டர் தான் சொன்னாரு இது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கொஞ்சம் மோசமா இருக்கிறாங்க இப்போ. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. வாழ்க்கையில இதெல்லாம் முடிவு இல்லைன்னு சொல்லி கொடுக்க வரேன். ஆமென் சொல்லுங்க. பிசினஸ்ல நஷ்டமா? இதை கர்த்தர் மாத்துவாரியா? இதை விட்டு தாண்டி போவோம். அதையே உட்காந்து என்ன பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பிசினஸ் பண்ற ஆளுக்கு 3 வருஷம் பொறுமை தேவை. எத்தனை வருஷம்? நான் பாருங்களேன், 3 வருஷம் பிசினஸை பொறுமையா பண்ணி முன்னேற தெரியாதவன் தான் 30 வருஷம் கூலிக்கு வேலை செய்யறான். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எதை செஞ்சீங்கன்னாலும் 3 வருஷம் காத்திருக்கணும். பில்கேட்ஸனுடைய புக்கு வாங்கி படிங்க. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 7 வருஷம் உலகத்துக்கு யாருன்னே தெரியாம அவ்வளவு நஷ்டங்களை சந்தித்தான். ஆனா அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தான், என் திறமை, என் அறிவை இன்னொருத்தர்கிட்ட போய் வித்து நான் கூலிகாரனா வேலை செய்ய மாட்டேன், சொந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட்டை தொடங்குவேன். பிசினஸ் பண்றீங்களா? பொறுமை வேணும். ஒடுத்த உடனே நம்ம ஆளுக்கு மரத்தை வச்ச உடனே நாளைக்கு மாங்காய் பறிச்சு என்ன பண்ணினா முடியாது சார். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, முடியாது. வர வர ஈசாக்கு என்ன பண்ணாரு? விருத்தி அடைந்தார். பிசினஸ் நஷ்டமா? உடனே அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படி தூக்கி ஏற கட்டுறாதீங்க. பொறுமையா அதை கையாளுங்க. நான் சொல்றேன், அதை சந்திக்க தைரியத்தை கர்த்தர் தருவார்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. குடும்ப உறவுல குழப்பமா? உடனே இதுதான் தீர்வு, இதான் 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா, இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமே உங்க கூட வாழ முடியாதியா அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு 10 நாள் தாண்டி போங்களேன், ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கடனும் அப்படிதான். இந்த கடன் முடியவே முடியாது. கோடினா கூட கர்த்தர் சந்திப்பாருங்க. நியாயமா நீ கடன் வாங்கி நியாயமா, இவன் நியாயமா கடன் வாங்கினா தான் கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். அநியாயமா கடன் வாங்கி அநியாயமா மாட்டிக்கினீங்கன்னா நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ நல்லா கடனா அதில் போய் முடிஞ்சிட போறது இல்லை. கர்த்தர் திடீர்னு காசு கொடுப்பார். யாருக்கு தெரியும்? நடந்து போவ திடீர்னு ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், தள்ளு உள்ள 500 கட்டா விழும். நம்பாதவங்களுக்கு நடக்காது, நம்புறவங்களுக்கு நடக்கும். வீட்டை திறந்து இப்படி தோற்று பெருக்கலாம் வாசப்படின்னு வந்தால் ஒரு பொட்டி வச்சுட்டு போயிருப்பான் தேவதூதன் நைட்டு.
எவனா நாய் செத்து போன நம்ம வீட்டு வாசல் வச்சுட்டு போனான்னு நினச்சிடாத. ஆமீன். அதை நைஸாக திறந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்திலேருந்தே நேற்று ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார். அவங்க பையன் கீபோர்டு போடுறவன் +2 எக்ஸாம் நடக்குது. ஆனால் ராத்திரி அவருக்கு பாதிரி வீடு தாண்டி ஆந்திரா பார்டரில் மீட்டிங்கு. அங்கே கேட்டால் கீபோர்டு இல்லைன்னுட்டாங்க. இப்போ இவனை மேக்ஸ் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போனோம், இந்த பையனை கூப்பிட்டு போனோம். மேக்ஸ் எக்ஸாம் விடிஞ்சா மேக்ஸ் எக்ஸாம் 8 மணிக்கு போனோம். இப்போ இவன் ஆந்திரா பாதிரி வீடு கூட்டு போனோம். 2 வீலரில் கூட்டு போறார், பின்னாடி கீபோர்டை வச்சு கூட்டு போறார். அங்கே மீட்டிங் முடிச்சு ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி 2:30 மணிக்கு படுத்தவன் திரும்பி 6:30 மணிக்கு எழுந்து குழந்தை படிச்சு ஒன்றுமே மேக்ஸில் பார்க்கலங்க. போய் உட்காரான், பிளைண்ட் ஆகுது, கண்ணு சொக்குது, 2 கண்ணு செவப்பா. ஒரு அம்மா அழகாக சகப்பு புடவை கட்டுச்சான், இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருந்துதான். நேராக வந்துதான், யார் அந்த பையன், அவன் பேரை கூப்பிட்டு கேட்டுதான். நீ தான் அப்படியா, என்ன பார்த்துட்டு இருக்கிற, இந்த இதுக்கு இது ஆன்சர் போடு, இதுக்கு ஆன்சர் போடு, இதுக்கு ஆன்சர் போடு, இதுக்கு இதை டிக் ஆன்சர் பண்ணி இது பண்ணி 75 மார்க் வந்துடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா கதை சொல்லையா, நடந்ததை சொல்கிறையா, திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்ததை சொல்கிறையா. இவன் யார் இந்த டீச்சர், என் பேர் எப்படின்னு தெரியும். எக்ஸாம் முடிஞ்சவன குழந்தை போய் தேடுறானா, கேட்கறானா. சிவப்பு கடவை வச்சு பெரிய பொட்டு வச்சு ஒரு அம்மா வந்தாங்க. அப்படி ஒரு டீச்சரே இங்கே இல்லை. ஆமீனே சொல்ல மாட்டீங்க. தேவன் நினைச்சா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சர்வ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதி. ஆமென். மேக்ஸில் இது வரைக்கும் 38, 40, 45 அவன் வாழ்க்கையில் தாண்டதே கிடையாது. +2 வரைக்கும் 78 மார்க்குகளை ஆமென் சொல்லுங்க. அதனால வாழ்க்கையில தோல்விகள் எல்லாம் கவனிக்கணும். நீங்க அதுதான் முடிவுன்றதை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்களா நிர்ணயம் பண்ணாதீங்க. அதை மேற்கொள்வதற்கு ஒரு தைரியத்தை உங்க கையில வளர்த்தணும். தாமஸ் ஆல்வா எடிசன் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். திடீர்னு பின்னாடி பயங்கர வெளிச்சமா இருந்ததான். ஜன்னல் அப்படி திறந்து பார்த்தாருன்னா அவரோட லேப் வீட்டுக்கு பின்னாடியே இருந்ததுங்களாம். கிட்டத்தட்ட $30 மில்லியன் உள்ள ஒரு லேபு. அப்படியே எரிஞ்சு உள்ள இருந்த கெமிக்கல்லாம் எரிஞ்சு ப்ளூ கலர்ல அந்த ஃப்ளேம் மேல வான வரைக்கும் போச்சான். அப்படியே வந்து இடுப்புல கையை வச்சு பார்த்துட்டே இருந்தா பின்னாடி பையன் ஓடி வந்தானா. ஓடி வந்து டேடி அப்படின்னா நம்பரு, உங்க அம்மாவை கூட்டணும். இப்படி இத்தனை கலர் உங்க அம்மா என்ன பண்ணிருக்க மாட்டா. இத்தனை கலர் நெருப்பு உங்க அம்மா இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன அம்மாவை கூட்டணும் வந்தா, ஏங்க நம்ம லேபு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுங்களேங்க, என்ன பண்ண போறீங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வார்த்தை சொன்னாராம், என்னுடைய தவறுகள் எல்லாம் எரிந்து விட்டது, என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த சாம்பல்ல போச்சு. இனிமே கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நான் புதிதாய் தவறில்லாத ஒரு லேப கையை தட்டி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்து முடிந்ததெல்லாம் உங்கள் தவறுகளால் நடந்து முடிந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு புதிதாய் துவங்க ஆரம்பிங்க. உங்களை முன்பு இருந்ததை காட்டிலும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அந்த லேபில் இருந்து ஒரு இது கூட தயாரிக்கலையாங்க. அவரு எரிஞ்சு போனதுக்கு தான் புதுசா ஆரம்பிச்சு 109 உலகத்துக்கு பயன்படுகிற பொருட்களை கொடுத்தார். இன்னைக்கு என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உன் வாழ்க்கையில நடந்ததையே நினைச்சு அழாத, எரிஞ்சதையே நினைச்சு அழாத. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய வாய்ப்பை தருவார். அந்த புதிய வாய்ப்பை கொண்டு துவங்கு. நான் சொல்றேன், கிரகிக்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில சர்வ ஞானியாகிய என் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால பெரிய பிரச்சனையை, பெரிய பெரிய தேவையை பார்த்து அதை சந்திக்கிறதுக்கு பயப்படாதீங்க. மோசே ஜனங்களை நடத்திக்கிட்டு வந்தா தண்ணி இல்லை ஜனங்களுக்கு. வேற எதனா இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க. பாருங்க, இங்க வந்து ஒரு பிரசங்கம் முடிக்கிறதுக்கு 1 பிளாஸ்க்கு தண்ணி குடிக்கிறேன் நான். தண்ணி இல்ல, ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க. அதுவும் கசப்பா இருக்குது. உங்கள் தேவைகள் பயங்கர பிரச்சனையில சிக்கி இருக்கும் போது நீங்க போகிற காரியெல்லாம் கசப்பா இருக்கும். சில நேரத்தில் அடி மேல அடின்னு வாங்க பாருங்க, பட்டது மேலேயே படுதுன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார் இப்ப மோசே. என்ன பண்றதுனே தெரியல. அவர் எங்கேயும் சொல்யூஷனுக்கு போலங்க. அந்த பிரச்சனையை தைரியமா, ஆண்டவரே இந்த ஜனங்கள் தண்ணிக்காக அலையறாங்கப்பா, நான் என்ன பண்ணணும் போது பாருங்களேன், ஒரு சின்ன மரத்தை காண்பிக்கிறார்.
அவர் ரொம்ப பெருசா நினைச்சிருப்பாரு, என்னமோ பண்ண போறாரு ஆண்டவர். ஒரு தேவ தூதன் வந்து குளத்தை ஒரு கலக்கு உள்ளகிற உப்பு அந்த கசப்பெல்லாம் எடுத்துருவான் போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தா, ஒரு சின்ன மரக்குச்சியை பார்த்து, நான் என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க, உங்க பெரிய பிரச்சனைக்கு சிறிய தீர்வு அவர் கரத்தில் இருக்குது. ஒரு சின்ன, எவ்வளவுதான் கை தட்டுவீங்க நீங்க, ஆமென் சொல்லுங்க. பெரிய பிரச்சனைங்க, அல்லேலூயா. அது பாருங்க, அந்த பிரச்சனைக்கு யாரையும் தேடி போகல பாருங்க, அவருக்கு உலகத்தை தேடி போல பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்களை தேடி அவர் போல பாருங்க. பெரிய பிரச்சனையை சின்ன சொல்யூஷன்ல முடிப்பார். கசப்பை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பெரிய கசப்பு, 40 லட்சம் பேருக்கு தண்ணி வேணுமா? இவ்வளவு பிரச்சனை உட்கார்ந்து இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்க போறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னுடைய அவ்வளவு பெரிய பிரச்சனைய, அவ்வளவு பெரிய போராட்டத்தை மாத்த யாரோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கர்த்தர் செய்ய போறார். நீங்க நம்பி ஆமென் சொல்லுங்க. தீர்க்கவே முடியாது பாஸ்டர், நடக்கவே நடக்காது, எங்க கையில ஒண்ணுமே ஆதாரங்கள் இல்ல. சின்னதை வச்சு கர்த்தரால செய்ய முடியும். ஒரு சின்ன மனுஷன் அனுப்பி உன் வாழ்க்கையில நடக்க வைக்க அவரால முடியும். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால உன் வியாதியை பார்த்து உனக்கு கசப்பு வந்துச்சா, எவ்வளவு மாத்திரை போடுறேன்னு நான் சொல்ற சின்ன சொல்யூஷன் அவரால முடியும். யாரோ ஒருத்தர் அனுப்பி செய்வாரு. உன் பலவீனம் பயங்கர போராட்டமா இருக்குதா, ஒரு சின்ன சொல்யூஷனை வச்சு கர்த்தர் முடிப்பாரு, நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. கசப்பை கொண்டு வந்ததெல்லாம் கர்த்தர் ஒரு சின்ன விஷயத்துல மாத்திருவார். கொஞ்சம் தாண்டி போறாரு, கவனிங்க, கொஞ்சம் தாண்டி போறாரு. கொஞ்சம் தாண்டி போனா என்ன இருக்குது அங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. என்ன சாப்பிடணும் வந்துரும்ல, ஆமென் சொல்லுங்க. 4 நாள் கறி இல்லைன்னா இப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சோறே இறங்க மாட்டேன் நம்ம ஆளுக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இவங்க தான் டெய்லி கறி தின்னுவாங்க. இப்போ நம்மளே அப்படி தான் ஆகிட்டோம். புரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆழம். அல்லேலூயா. கறி இல்லைன்னா இறங்க மாட்டேது, கறி வேணுன்றாரு. உடனே மோசே பெரிய தேவ மனுஷன் தான், கர்த்தரை முகமுகமா பார்த்தவர் தான், அபிஷேகிக்கப்பட்டவர் தான், தேவன் பேசுறவர் தான். உடனே கடலை பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த கடலை எல்லாம் இருக்கிற மச்சங்களை கொண்டு வந்து போட்டா கூட வந்து தின்னுக்கு காஞ்சி போய் வந்துகிற ஆண்டவரே, ஒரு ஆடு 15 மீன் தின்னுவான் பழகுது ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கடலை பார்க்கிறாரு, அப்புறமா பூமியை பார்க்கிறாரு. பேர் ஆடு, இந்த ஆடு மாடுகள்லாம் அடிச்சு போட்டா கூட என்ன பண்ண முடியாது இவனுக்கு. கர்த்தர் சொன்னாரே, மோசே என் கை குறுகி போச்சுன்னு நினைச்சியா, உன் தேவையில என் குறுகி போச்சு நினைச்சியா, நீ பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பணம் வேணும்ன்ற, உன் குடும்பத்துல பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நகை வேணும்ன்ற, உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த டெவலப்புக்கு உனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, தேவைகள் பெருசு. ஆனா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, என் கை குறுகி போகல, என் கை குறுகி போகல. நீ விசுவாசிக்க கூடுமானால், அது வீடா இருக்கலாம், அது என்னவா இருக்கலாங்க, அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மோசே கிட்ட சொல்றாரு, என் கை குறுகி போச்சு நினைச்சியா, நாளைக்கு காலைல நான் யாருன்னு காட்டுறேன். நாளைக்கு காலைல உண்மையிலே மோசேக்கே புரியலங்க. பார்த்தா தூங்கி எழுந்தா இந்த எத்தனை முழம், ஓ அவ்வளோ நல்லா பைபிள் படிக்கிறீங்களா, 4 முழம் அப்படின்னா எவ்வளோ, இவ்வளோ ஹைட்டு, இடுப்புக்கு மேலே வந்து காடை கூஞ்சிக்குது. 14 கிலோமீட்டர் கூஞ்சிருக்குது. எத்தனை கிலோமீட்டருக்கு அடிச்சு மூக்கு வழியாக காடை வருதான், அப்படி தானே போட்டிருக்குமா? ஏப்ப விட்டா எது வழியாக வருதான் காடை? நான் நினைக்கிறேன் காடை கால் 2 மூக்கு வழியாக வந்திருக்கோம், அவங்க பொண்டாட்டி இழுத்து விட்டுருக்கோம். வெளில ஆமென் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்கன்னா, உன் தேவையை நினைத்து அதை சந்திக்க பயப்படாத, உன் தேவைகளை சந்திக்க. எப்படி சந்திக்க தெரியுமா? நீ கிரகிக்க முடியாத அளவுக்கு சந்திக்க. பிரதர், இன்னைக்கு சொல்றேன், உன் தொழிலை முன்னேற்றுவதற்கு பல கோடிகள் உன் கையில ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்கிற, உன் வீட்டை கட்டுவதற்கு நல்ல ப்ராஜெக்ட போட்டு வச்சிருக்கிற, உன் பிள்ளை கல்யாணத்தை இப்படி பண்ணி என் சொந்தக்காரங்களை பிரம்மி பார்க்கணும் பாஸ்டர், என்ன அவ்வளவு அற்புதமா நினைச்சாங்க பாஸ்டர், இன்னைக்கு அவங்க முன்னாடி வாழணும். நான் சொல்றேன், உன் கையில ஒண்ணும் இல்ல, ஆனா அவர் கை குறுகி போகல. நான் சொல்றேன், உன் வீட்டுல திபாராஷே, ஆமென் சொல்லுங்க. அதனால இனிமே வாழ முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. பார்வையை நீ சமுத்திரத்தின் மேலையும் பார்வையை பூமியின் மேலையும் வைக்காத, பரலோகத்தின் மேல வச்சினா அங்கே இருக்கிறவுடைய கரம் செயல்படும். இவ பாருங்க, சேர் போட்டு உட்கார வச்சு 2 பிள்ளைங்களை பார்த்து இப்படி சொல்றா, டேய் ராஜா பயப்படாத. ஒருத்தன் பேரு டேவிட், இன்னொருத்தன் பேரு என்ன வச்சிடலாம், சாம்சன். ஆமென் சொல்லுங்க. சாம்சன் டேவிட் அங்கிளை பார்த்து பயந்துராதீங்க, 1 மணி நேரத்தில் அங்கிளுக்கு காசு கொடுத்துடலாம். பசங்க பார்க்கறானுங்க, எப்படிமா வளர்ந்த பிள்ளைங்க இல்லையா, எப்படிமா, அவர் கை குறுகி போலடா, உங்க அப்பா கை குறுகி போனது, உங்க அப்பா கை சின்னது, என் கை சின்னது, அவர் கை குறுகவே இல்லை. ஆமென் அல்லேலூயா. உட்காந்துக்கிறானுங்க 2 பிள்ளைங்க உட்காந்து என்ன பண்ணுமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் நேத்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து. டேய்,
கடனே கொடுக்காம செத்துட்டான். உங்கள் அப்பா வசனம் கேட்குது அவனுக்கு, ஏங்க 1 மணி நேரம் எங்கள் அம்மா வரப்போகுது பாரு ராணி மாதிரி சொல்லுங்க. இவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. 10 வாட்டி வந்து போயிட்டான். அப்போ கொடுக்காத காசு இவ்வளோ தைரியமாக இந்த வீரமங்கை புடவை கட்டி எங்கே போகுதுன்னு தெரியலையே. நேராக போன இடம் எங்கே தெரியுமா? அதுதான் சொன்ன, உன் பிரச்சனைங்க சின்னதுங்க, அவர்கிட்ட சொல்யூஷன் பெருசாக இருக்குது. ரெண்டாவது உங்கள் பிரச்சனையில் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் பாருங்க, யுத்தம் வரட்டுங்க. யாகேல்னு ஒரு பொண்ணு இருந்தா பைபிளில், தெரியுமா உங்களுக்கு? யாகேல் எத்தனை பேர் யாகேலே தெரியும்? எனக்கு ராகேல தான் தெரியும் பாஸ்டர், யாகேலே தெரியும். யுத்தம் நடக்குதுங்க தேசத்தில். 800 பிரபலமான ரதங்களை வைத்துக்கொண்டு சிசரான் ஒருத்தன் வந்திருக்கிறான். அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த ஜனங்களால் ஜெயிக்க முடியாது. கர்த்தரே வானத்திலிருந்து நட்சத்திரங்களை அனுப்பி அயனங்கள் சிசராவோட யுத்தம் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் பண்றாங்களாம். என்ன ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் நட்சத்திரங்கள்? தேவ தூதர்கள் தான் நட்சத்திரங்கள். அவ்வளோ வலிமை மிக்கவன். அப்படி இருக்குது பாருங்க. ஒரு அம்மா யாகேல்னு வீட்டுக்குள்ள பால் பாயசம் செய்து எப்படி இருந்திருக்கு பாருங்க. நம்மளா இருந்தா சீனா குண்டு போட போறானா இந்தியா மேலன்னு சொன்னா முதல்ல காலி பண்ணுவோம் வீட்டை. எங்க போலான்னுட்டு வீட்டுக்குள்ள பால் பாயசம் செஞ்சு வைக்குது. அந்த அம்மாவுக்கு ஒன்று தெரியும், இந்த யுத்தத்தில் அவன் ஜெயிக்க போறது இல்லை, கர்த்தர் ஜெயிக்க போறாரு. அவர் ரிலாக்ஸா இருந்ததுனால தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பாயல் பாயசம் செஞ்சதுனால தான் அந்த சிசரை யார் வீட்டுக்குள்ள வந்தா? எவ்வளவு வீடு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? யார் பிரச்சனையில தைரியமா இருக்கிறீர்களோ உங்கள் காலடியில சத்துருக்களை விழ வைத்து, நான் சொல்றேன், பயப்படாத பயந்தங்கொல்லி அல்ல நீங்க. யுத்தம் 24,000 பேர் வந்துட்டான். எவ்வளவு பேர் வந்துட்டான்? அதில் ஆண்டவர் சொல்ல, பயந்தங்கொல்லியெல்லாம் தெத்தி விடணும்னு எத்தனை பேர் போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் நிக்கிறீங்க உள்ள பயம். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா இதுலயும் ஜாஸ்தியா இருக்குது, இன்னும் பயப்படுறவங்க பயந்தவங்களையும் தடுத்துனா மொத்த பேரும் ஓட்டாங்க. 300 பேர் தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு வரீங்க, ஆண்டவரை நம்புறீங்க, ஆனா உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயந்தவங்க. யாகேல் யார் தெரியுமா? எதுக்குமே பயப்படல. பால் பாயசம் வச்சு அவ வந்து தண்ணி கொஞ்சம் கூடன்றான் சிசரா. ஆண்டவனே படும் வாயில பாலே ஊத்துறேன், கடைசி பால். இஸ்ரவேல் மொத்த சிசராவை பார்த்து பயப்படுதுங்க. ஆனா யாகேல தான் படுக்கையில படுக்க வைக்கிறாங்க. என்ன பாஸ்டர் பேச வரீங்க? ஆழம் புரியல பாஸ்டர். எவ்வளவு பெரிய பிரச்சனையிலோ நீ அதை சரியாய் கையாள்வாயானால் உனக்குள்ள கர்த்தர் ஒரு தைரியத்தை தருவார். உன் சத்துருக்கள் உன் காலடியில. பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு முதல்ல கர்த்தர் கிட்ட ஞானம் கேளுங்க. யார்கிட்ட ஞானம் கேளுங்க? சின்ன பையன் ராஜாவாயிட்டான். சாலமோன் ரொம்ப சின்ன வயசுல ராஜாவாயிட்டான். அதனால தான் சாலமோனை யாருமே ஏத்துக்கல ஆரம்ப நாட்கள்ல. அதோனியா ராஜாவாயிடுவான், அவன் ராஜாவாயிடுவான். சின்ன பையனை ஏத்துக்கணும். உடனே ஃபர்ஸ்ட் கேஸ் பயங்கரமான கேஸ். என்ன கேஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன வந்து சாலமோனுக்கு? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன விட பைபிள் படிக்கிறாங்க. 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து சொல்றா, நேத்து ராத்திரி படுக்கும்போது இவ புரண்டு ஆமேன்னு சொல்லுங்க. அது 350 கிலோ இருந்திருக்கும் பொழுது அது புரண்டு. அதனால தான் ஏசாயால, உன் தாய் கூட உன்னை மறந்துடலாம், நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். எத்தனை அம்மா அங்கே படுத்து நான் தூங்கும்போது கூட என் பொண்ணு நினச்சின்னு தூங்குறேன் பாஸ்டர். தூங்கிட்டா குழந்தை செத்து போச்சு. செத்து போன குழந்தை எடுத்து இவகிட்ட போட்டுட்டு, இவ குழந்தைய தூக்கி அங்கே போட்டுட்டு, இது உங்களுக்குள்ள அப்படி உத்து பார்த்தா இது என் புள்ள. அம்மாவுக்கு தெரியாதா புள்ள? வயிற்று உள்ள இருக்கும்போதே அது சைஸ் என்ன உருவம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ சாலமோன் கிட்ட வந்த உடனே அவர் திகைக்கலை. பரலோகத்தின் தேவனே இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. 3 நாள் இருக்குமா பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு தீர்வு சொல்கிறேன் சொன்னாரா? தேவ ஞானம் பிரச்சனையை சந்திப்பதற்கு. சரிம்மா உனக்கு வேணாம் அவனுக்கு வேணாம் குழந்தை, ஓகேவா? அதுவும் செத்து போச்சு. இதனால் என்ன பண்ண? கத்தி எத்தனை 2 துண்டா வெட்டி 2 பாகமாக பிரிச்சு. என்ன ஞானங்க அது? அந்த பெத்த வயிறு துடிக்குது. ஆண்டவனே என் பள்ளியை சாகடிச்சிடாதீங்க ஆண்டவனே, வேணாம் ஆண்டவனே, அவளுக்கே கொடுங்க, அவளே வளர்த்துக்கிட்டோம் சொன்னா. இதுதான் உண்மையான தாய். என்ன பாஸ்டர், உனக்கு பிரச்சனையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு ஞானத்தை பரலோகத்தை கேட்கணும். ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாய் இருந்தால் யாவற்றுக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சகோதரிமார்களே, நான் இப்படி சொல்றேன், ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களால் சித்திரம் தீட்டு தன் வீட்டை அழகுபடுத்துகிறதா. ஞானம் இல்லாத பெண்களால் தான் கணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அவங்க யாருன்னா உழைப்பாளி. வண்டி கீர் போட்டிங்கன்னா வண்டி உருன்னு ஓடும், பெட்ரோல் இருந்தால் ஓடினே இருக்கும், சோறு போட்டிங்கன்னா ஓடினே இருப்பான். சம்பாதிச்சு எத்தான் கையில் கொடுத்துருவான். அதை ஞானமாக நீங்கள் கட்டி செலவு பண்ணி ஞானமாக நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு தாயார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்க கணவனார் சரியில்லை, எவ்வளோ போடுவீங்க மகளுக்குன்னு கேட்டேன். சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், 25 சவரை சேர்த்து வச்சிருக்கிறேன் பாஸ்டர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஞானமாக நீங்கள் குடும்பத்தை நடத்துறீங்க? ஒரு பிரச்சனை வந்தோன்னா அதை பார்த்து பயப்படுறது இல்லைங்க. ஒரு பிரச்சனை வந்தோன்னா அதை ஃபேஸ் பண்ண தைரியம் ஞானத்தோட செயல்பட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து கர்த்தர் உதவி அனுப்புவார்.
ரெண்டாவது, நான் இன்னைக்கு 3 பேசணும்னு நினைச்ச முடியல, ரெண்டாவது சொல்லிட்டு கடந்து போறேன். மூணாவது, இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க, இவ்வளோ வீட்டு வாசல்ல வந்து அசிங்கமா இருக்குது, சுத்தி இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க, பிள்ளைங்க கட்டி உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் அவள் மனிதர்களை சார்ந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனையில எங்க தெரியுமா போலாவ? மனுஷங்க கிட்ட போலங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவளுக்கு சோர்ஸ் இல்லையா தேடி போறதுக்கு? சோர்ஸ் நிறைய இருந்ததுங்க. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க? உண்மையா சொல்றேங்க, நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க பாஸ்டர். எனக்கு போன எடுத்தா வைக்கவே மாட்டாங்க. நீ வெண்டைக்காய் குழம்பா, நானும் வெண்டைக்காய் குழம்பு. எப்படி அது நம்ம சின்ன வயசுலேருந்தே மேட்சிங். வெண்டைக்காய் பெரிய அமெரிக்காவுக்கு ராக்கெட் அமுச்சு விட்டு சுனிதா வில்லியம்ஸ் வெண்டைக்காய் குழம்பா வச்சு அதில் என்ன கூட போட்டேன், அது நானும் அது தாண்டி போட்டேன். இதெல்லாம் போனு என்னது என்ன சோறு கட்டு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா கேட்குது. நான் வந்து அப்படியே கொஞ்சம் காய் இருந்ததா, அதை அப்படியே பரட்டி போட்டு வெஜிடபிள் சாதம் மாதிரி கட்டி 2 முட்டையை வச்சு நானும் அதான். இதுக்கு ஃபோனு 1/2 மணி நேரம். சுனிதா வில்லியம்ஸ் கூட்டின வேலை இது. இவளுக்கு தோழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தோழி இருந்தா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, கூட பிறந்தவங்க. இவ பிரச்சனை வந்த உடனே கடங்காரன் வீட்டுக்கு வந்துட்டான். கடங்காரன் வந்துட்டதுனால பிள்ளைங்களை கட்டிட்டான். என்னால சமாளிக்கவே முடியல, ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணிடி. நான் கண்டிப்பா நான் லோன் எழுதி வச்சிருக்கிறேன் குழு அக்கா கிட்ட. ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதை பண்ணியிருக்கிறேன், துட்டு வந்துடும் பேங்க்ல, எனக்கு கொஞ்சம் நீ கொடுத்து ஹெல்ப் பண்ணின்னு ஃப்ரெண்டு கிட்ட போயிருக்கலாம். ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? வீரலட்சுமின்னு வச்சோம்ல, அவருக்கு பேர் வீரலட்சுமி. 4 நாளைக்கு முன்ன வந்துருக்கூடாதா? நம்ம சொந்தக்காரன் சொல்றது தான். என்னது, நான் இப்போதான் அண்ணன் காசு கொடுத்தாரு, அந்த காசை எடுத்து போய் என்ன பண்ணனா, பசங்களுக்கு பெரியவனுக்கு ஃபீஸ் கட்டாம இருந்தது பாரு, அந்த ஃபீஸை கட்டிட்டு சின்னவன் ஷூ இல்லைன்னா ஷூ வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் 1 ரூபாய் இல்லை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். வீரலட்சுமி அப்படியே சோகத்தோடு திரும்பி இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய வீரலட்சுமிங்க தோழிங்களை நம்புதுங்க. எந்த தோழி யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. என்ன பண்ணுது, போன வாரம் வரக்கூடாதான்னு கேட்டிருக்கோம். சரி, உடன் பிறந்தவங்க இவளுக்கு ஒரு 5 சகோதரர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த காலத்தில் எத்தனை பிள்ளைங்க பத்துப்பாங்க? 5, 7, 8 5 சகோதரர் இருந்தா 5 சகோதரர் வீட்டுக்கு போறான்னு வச்சுங்களேன். அண்ணா இந்த மாதிரி அவர் உடனே என்ன பண்ணியிருப்பாருமா, உங்க அன்னிக்கு அதை எனக்கு தெரியும், உன்னனாலே அன்னைக்கு என்ன பண்ணாத, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் செஞ்சிட்டேம்மா, எனக்கும் பிள்ளைங்க இருக்குதுமா, அதுங்களும் வளருது, அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கடைசி வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாதுமா. அதுக்கு தான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரன் வாழும்போதே நீ ஒழுக்கமாக அவனை வாழ வச்சிருக்கணும், நீ இப்படி பண்ணிட்டு அப்படின்னு 1.5 மடங்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பான். ஆமேன். அறிவுரெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? இந்த சொந்தக்காரங்கிட்ட துட்டு கேட்டு போயிருக்கிறீங்களா நீங்கள்? 1.5 மடங்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டு துட்டு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவளுக்கு தெரியும், உடன் பிறந்தவர்களிடத்த போயிருந்தா அறிவுரை கிடைச்சிருக்குமா, கண்டி பணம் கிடைச்சிருக்காது. யாருடைய கர்த்தர் பேசுறாரு. நீ எது கேட்டாலும் ஏன் சொந்தக்காரங்க வீட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் துட்டு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு மரியாதை போயிடும். அவங்க உங்களை பற்றி குறை பேசிக்கினே இருப்பாங்க. நான் என் மாமனார்கிட்ட 10 ரூபாய் வாங்கல, கர்த்தர் வருவார். ஆனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் தெரியாத என் பொண்ணை இவனுக்கு கொடுத்துட்டேன், தெரியாத என் பொண்ணை இவனுக்கு, அட பாவி, நான் அமிச்சதுல இருந்துங்க கர்த்தர் பார்க்கறாருங்க. இந்த பொண்ணை கட்டின்னு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட சோறுகளை அவங்க அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணதில்லை, அனுப்புனதே கிடையாதுங்க. ஆனால் அந்த ஆள் பார்க்கறதுல என்ன சொல்லுவார், தெரியாமல் குத்துட்டேன் இவனுக்கு பொண்ணு, தெரியாமல் என்ன கேப் மாதிரியா இல்லை கேடியா புழல் ஜெயிலேருந்து வந்தாளா? எனக்கு இன்சல்ட்டிங்காக இருக்குங்க அந்த ஆள் பேசுறதெல்லாம். என்னை பார்க்குறோன்னா அப்படியே பரதாமப்பா உச்சி கொட்டிங்க. ஆனால் அந்த ஆள் சாகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு செத்தாரு, என் பெரிய பொண்ணு தான் நல்லா இருக்குது. சொந்தக்காரங்க கிட்ட போயிருக்கலாம் பாருங்க. நீ அவன் என்ன பண்ணிருப்பா தெரியுமா, ஞானமா வாழ்ந்துருக்கிறான், நானே கஷ்டப்படுறேன், அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. இவளுக்கு 2 பெற்றோர் இருந்திருப்பாங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா. சரி, கடைசி காலத்தில் வயசான அப்பா அம்மா கிட்டயாவது போய் என்ன பண்ணலாம். போனோன்னு அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பா தெரியுமா, அம்மா உன்ன மாதிரி தான்மா எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டம்மா, நீ நல்லா வாழாத நான் என்னம்மா பண்ண முடியும், நான் அம்மாவும் சாவர நேரத்துக்கு ஒதுங்கி படுக்கிறதுக்கு ஒரு சின்ன வீட்டை வச்சுன்னுக்கிறோம், வேணா நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை என்ன பண்ணிக்கா. அப்படியே அவளை சென்டிமெண்ட்டாக ஏற்கனவே அழுவிட போறா பாருங்க. அப்பா இன்னும் என்ன பண்ணியிருப்பாரு. இவளுக்கு இதெல்லாம் தெரியுங்க. இவ்வளோ பிரச்சனைகளை மனுஷனை தேடி அவள் என்ன பண்ணல, போகவே இல்லை பாருங்க. இன்னொரு சோர்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, அவளுக்கு இப்போ 3 பைசா வட்டிக்காரன் வந்து உட்காந்துக்கிறான் பாருங்க. இப்போ 7 பைசா வட்டிக்காரன் கிட்ட போனால் துடு குத்துருவான். புரியுதா புரியலையா? குழுக்கெல்லாம் தலைவி நிறைய இருக்குது பாருங்க. சபைக்குள்ளேயே குழு தலைவிங்களாம் இருக்குது. எங்கே எவ்வளோ லோன் வாங்கினா எவ்வளோ வட்டி, பஜாஜுக்காரங்கிட்ட வாங்கினா எவ்வளோ, அங்கே வாங்கினா எவ்வளோ, இங்கே எல்லாருக்கும் அப்டேட்டா. நான் நினச்சேன் பேங்க்கில் சேர்ந்துட்டு இருக்கலாம் நீ வேலைக்கு. யாராவது ஒரு குழு தலைவி, அந்த குழு தலைவி கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா பிரச்சனை, அதனால எனக்கு ஒரு 7க்கு வாங்கி கொடுங்க, நான் இதை கட்டிடுறேன், 7 கட்டிட்டு நான் எப்படியாவது கட்டிடுறேன்னு போயிருக்கலாம். அங்கேயும் போல
நான் ஒன்று அடிச்சு சொல்லட்டுமா, உங்கள் தேவைக்காக நீங்கள் எப்பயுமே இந்த குழு லோனு அது இதெல்லாம் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா பரலோகத்திலேருந்து உங்களுக்கான வாசல் திறக்கவே திறக்காது. விசுவாசமாக இருக்கணும். திருவெட்டூரில் ஒரு பாஸ்டரையா செத்துட்டாங்க, கடைசி கால சியோன் சபை. அவங்க முழங்கால் போடுவாங்களாம், விசுவாசினுடைய தேவைக்காக முழங்கால் போடுவாங்களாம். ஒரு கல்யாணம், அதுக்கு எல்லாம் ₹1 இல்லாமல் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. பாஸ்டர் எல்லாம் தேவையும் கர்த்தர் சந்திச்சிட்டாரு வாங்கன்னா, அடுப்பை கொளுத்ததுக்கு இன்னும் வத்தி பெட்டி வரல, அது எவனா ஒருத்தன் வாங்கி வந்து கொடுப்பான், அது வரைக்கும் நான் ஜபத்தை விட்டு வரமாட்டேன்னாராம். சமையல்காரன் வந்து அடுப்பு கொளுத்துறதுக்கு என்ன இல்லை, வத்தி பெட்டி வரல, அதை வாங்கி ஒருத்தன் வந்துங்கிறான். அவன் வாங்க எப்படிப்பட்ட ஆளு? ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கெத்தாலும் லோனு. அதனால தான் கடையில் போனால் சிபில் எப்படி இருக்குது நம்மளுக்கு. ஒரு பாஸ்டர் சொல்கிறாங்க என்கிட்ட, பாஸ்டர் துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுறாதீங்க பாஸ்டர், கையில் கொடுத்துருங்க பாஸ்டர்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த துட்டு ₹2000 வாங்க வரணுமா, போட்டிங்கன்னா உடனே எடுத்துருவான் பாஸ்டர் பேங்க்காரன். ஏன் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ போராட்டத்திலையும் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் எந்த தோழிக்கிட்டையும் எந்த உடன் பிறந்தவங்க கிட்டையும் போலங்க. கர்த்தர் ஒருவரை மாத்திரம் சார்ந்து இந்த காலையில கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 118 சங்கீதம் 6 வசனம் வாசிங்க. 118:6 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன். முதல்ல எத்தனை பேர் சொல்றீங்க நான் பயப்பட மாட்டேன்? மனுஷன் வந்து வீட்டில் உட்காந்துங்கிற மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட போறான்? தலை வெட்ட போறானா? அவ கேட்கறா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வாசிங்க தம்பி, வாசிங்க பிரதர். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள், எனக்கு அனுகூலம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இப்படி சொல்லட்டுமா, உனக்கு லோன் கொடுக்கறவனை பெரியவனா பார்க்கிற வரைக்கும் அவன் தான் உனக்கு பெரியவன். உனக்கு பணம் கொடுக்கறவன் மாமனாரை பார்க்கிற வரைக்கும் அவன் தான் உனக்கு பெரியவன். உனக்கு உதவி செய்யற, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் கர்த்தர் கையை தட்டி முடிஞ்சா சொல்லுங்க. எனக்கு சில தம்பிமாருங்கள்லாம் தெரியும். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க ஒரு கஷ்டம்னு கேட்டால் 10 லட்சத்தை எடுத்து கையில் கொடுக்கலாம் ஆள் இருக்கிறாங்க. அவங்க மாமனார் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பிங்க என்கிட்ட சொல்லுவான் ஒரு வார்த்தை, நம்ம கொடுக்குற அளவுக்கு மாறணும் ஐயா, ₹1 அவன் கையிலேருந்து வாங்கக்கூடாதுயா. ஐயா நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், இன்னைக்கு இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பெரிய பாடத்தை கற்றுக்கங்க. இவ சூழ்நிலை என்ன தெரியுமா, 2 மணி நேரம் தாண்டா அவன் பசி தாங்கல, உன் பிள்ளைய கூட்டு போறான்னு பைக்கில் வச்சு கட்டி ரோடா டரன்னு இழுத்து போவான். அந்த சூழ்நிலையில கூட யாரை சார்ந்துகளை தெரியுமா, கர்த்தரை சார்ந்து நீங்க, மனுஷனை சார்ந்துக்கல, கர்த்தரை சார்ந்து நின்னா. எத்தனை பேர் நம்புறீங்க? வாசி பிரதர், வாசி 118:6 வாசி. 8 வசனம் வாசிங்க. 8 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நலம், பிரபுக்கள் பிரின்சஸ் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை பிடிச்சிக்காதீங்க. எரேமியா 17:5 நினைக்கிறேன். கர்த்தரை, மனுஷனை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். சிஸ்டர் எத்தனை சிக்கல்ல இருங்க சிஸ்டர். 3 நாள் உபவாசம் போட்டு அழுது தேவ சமூகத்தில் கெஞ்சனீங்கன்னா அதுக்கான தீர்வு உண்டுன்னு நான் சொல்றேன். இல்லை ஒரு ராத்திரி தண்ணி குடிக்காம நேர் முழங்கால விடிய கால 4 மணி வரைக்கும் நில்லுங்க. உங்க பிரச்சனை மாறலன்னா என் சட்டையை பிடிச்சிட்டே நீ சொன்னடா பிரசங்கியாரே மாறலன்னு சொல்லுங்க. நீங்க தேட வேண்டிய விதத்தில் அவரை தேடுவீர்களானால் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய விதத்தில் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய தேவையின் மத்தியில் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம், பயந்து உட்கார்ந்து இருக்கலாம். அது உங்க தொழில பயமா இருக்கலாம், திருமணம் நடக்க போது பயமா இருக்கு பாஸ்டர், வீடு கட்டணும் பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, பிள்ளைங்க இப்பதான் வளர்றாங்க, ஒருவேளை பிள்ளைங்க படிப்பு நல்லா படிக்க வைக்கணும், தேவையின் மத்தியில் இருக்கிற நான் சொல்றேன், அவரை நோக்கி பாருங்க, அவரை நம்பி பாருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கையில கட்டாயம் வருமானத்துக்கான ஒரு வழியை கொடுத்திருப்பார் பாருங்க ஆண்டவரே, கட்டாயம் கொடுத்திருப்பார். அதுல பெருகி நிரம்பி வழுவீர்கள். எப்போ? கர்த்தரை நம்பி வாழும்போது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்க கையில இருக்கிற அந்த வருமானம் இருக்கு பாத்தீங்களா, அது நிரம்பி வழியும். ஆரம்பத்தில் வேணா நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், ஏந்தி நின்ற கையாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நிரம்பி வழியை பண்ணுவார். நான் விசுவாசியாக இருந்த காலத்துலேயும் சரி, நான் ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷத்துலையும் என் தேவைகளை ரகசியமாக கூட அப்படியே மறைமுகமாக கூட என் விசுவாசிங்கிட்ட சொன்னதில்லை.
சொன்னதே கிடையாது. தேவைக்காக ஒருத்தர்கிட்டயே நான் சொன்னதே கிடையாது. எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு அந்த தேவை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொல்லவே மாட்டேன். கர்த்தர்கிட்ட இருந்து அழுவும் பாருங்க. நான் நினைத்ததற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக என் தேவன் இதுவரை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சின்ன காங்கிரிகேஷன் வச்சுக்கிட்டு எப்படி பாஸ்டர் இவ்வளோ அழகாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு தெரியல, அவர் கொடுக்குறார். ஆமேன் சொல்லுங்க. உபாகமம் 28:12 வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை உனக்காக என்ன பண்ண போறாரு? வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ செய்யும் போது இது நடக்கும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், மாறாக மனிதனையே நம்பி வாழ கற்றுக்கொண்டால் நமக்காக பரலோகம் திறக்கவே திறக்காது. பிரெஞ்சு படையினுடைய ஒரு சம்பவம் கேட்டிருப்பீங்க. ஜெர்மனியர் படையெடுத்து ஒரு நாட்டு மேலே போகிறாங்க. பயங்கர வல்லமையானவங்க ஜெர்மனியர். ஒரு காலத்தில் போனால் 3 நாள் யுத்தம் நடக்குது. இவங்க அந்த சின்ன கிராமத்தில் தோத்து ஓடி வந்து கேம்பில் வந்து படுத்துக்கிறானுங்க ரொட்டியை சாப்பிட்டு. தளபதி பார்த்தார், என்னடா பெரிய பெரிய பட்டணத்தெல்லாம் அடிச்சவனுங்க இந்த சின்ன பட்டணத்தை அடுக்க முடியாமல் வந்து தோத்து போய் படுத்து கிடக்கிறானுங்க, என்னடான்னு சொல்லிட்டு மறாவது நாள் தளபதியே அடுத்த நாள் கிளம்பி போனாராம். கிளம்பி போனால் இவங்க இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போவதற்கு ஒரு ஆற்ற கடக்க ஒரு சின்ன பாலம் இருந்திருக்கு. இந்த சின்ன பாலத்தை கடந்து அங்கே போகிறாங்க. தோத்த உடனே அந்த பாலத்தை வழியாக ஓடி வராங்க. இப்போ பார்த்தார், எல்லா சிப்பாய்களையும் அனுப்பினார். எல்லா சிப்பாய்களையும் அனுப்பி அவங்க யுத்தத்துக்கு உள்ளே போயிருக்கிற நேரத்தில் இந்த பாலத்துக்கு பாம்பு வச்சு வெடிக்க வச்சிட்டார். பாலம் இப்போ செதறி போச்சு. பாலமே இல்லை. நீ ஆற்ற கடந்து இந்த பக்கம் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. எல்லாம் தோத்து ஓடி வந்தான் பாருங்க. சாயங்காலம் பார்த்தா பாலத்தை காணும். பாலம் தகர்ப்புக்கப்பட்டு கிடக்குது. என்னடா பண்றது? ஊர் உள்ள திரும்பி 2 நாள்ல யுத்தத்தில் ஜெயித்தார்கள். நான் இப்படி சொல்றேன், மனுஷங்க முகத்தை பார்க்கறத நீங்க நிறுத்தலினா சில பாலங்களை தகப்பார். அது மாமனார் பாலமா எனக்கு தெரியாது, உன் தோழி பாலமான்னு எனக்கு தெரியாது, இல்ல லோன்காரன் பாலமான்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தங்க நினைக்கிறாங்க உள்ள, இந்த லோன்காரன் பாலம் வச்சா பரவாயில்ல பாஸ்டர், நான் கட்டாத விட்டுருவேன், அவன் பையில ஏத்திடுவான் கம்ப்யூட்டர்ல. அபிராமி ஸ்டோரில் போய் ஒருத்தங்க கார்டை கொடுக்குறேன், இந்த அம்மா கொஞ்சம் கொடுங்க ஐயா, கல்யாணம் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க இந்த கார்டை எடுத்து போயிடுங்க. இப்போ இந்த அம்மா பிடிச்சிடுவான் போலீஸ். அவ்வளோ சிபிலு அப்படி ஏற்றி அதை கட்டல இதை கட்டல. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன் பிரதர் சிஸ்டர், இதெல்லாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? நீங்கள் கர்த்தரை அறியாத நாட்களில், கர்த்தரை தெரியாத நாட்களில் ஒருவேளை மனிதர்களை சார்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், எஜமானுடைய சந்ததி. உங்களுக்காக வானம் திறக்கப்படும். உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமேன். யாக்கோபு அம்மாவையும் அப்பாவையும் சார்ந்து நிற்கிற வரைக்கும் அவனுக்காக வானம் திறக்கப்படவே இல்லை. ஆமாவா இல்லையா? சார்ந்து நிற்கிற வரைக்கும் ஒரு தரிசனம் கிடையாது. அம்மா தினமும் காலைல டிஃபன் பண்ணி போடுவாங்க, மதியம் சாப்பாடு வைப்பாங்க, நைட்டு சூப்பு கொடுப்பாங்க, சாப்பிட்டு படுத்து நின்றார். ஒரு நாள் வந்தது பாருங்க, அம்மாவுக்கு வச்சார் பாம்பு. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு வச்சார் பாம்பு? அம்மாவுக்கு வச்சார் பாம்பு. அம்மாவுக்கும் ஏசாக்கும் பாம்பு, அப்பாவுக்கும் ஏசாக்கும் பாம்பு. வெச்சு போச்சு. இப்போ வீட்டிலே இருக்க முடியாது. தலைவர் இருந்தால் தலையை வெட்டுருவான். யாரு? ஆமா, வந்து வனாந்தத்தில் ஆண்டவரே அனாதை ஆயிட்டா, ஆண்டவரே நீ அனாதை இல்லப்பா, மேலே கண்ணோக்கி பாரு, உனக்காக பரலோகத்தை திறந்துட்டேன், உன் அருகில ஏனியை வச்சுட்டேன். கையை எல்லாம் தட்டி சொல்லுங்களேன். இந்த வருஷத்துக்குள்ள நீ நம்பி இருக்கிற பாலங்கள் எல்லாம் இயேசு தகர்க்க போறார். சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றேன், நீ நம்பி எப்ப பாரு போய் பூந்துகிறல்ல, அந்த பாலம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனா நான் உடைக்க போறேன். ஏன் தெரியுமா? உன்னை விசுவாசத்துல முன்னேற்றணும், உன்னை என்ன நம்பி வாழ வைக்கணும், நீ என்ன சார்ந்து நிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன இருக்கிறது அதை பேச முடியாது. அது 1 மணி நேரம் அவன் பேசுறான். இந்த எலிசான்ற நல்ல ஊழியக்காரனை பாக்குறேங்க. எவ்வளவு நல்ல அற்புதமான ஊழியக்காரன் பாருங்க. என்ன ஊழியக்காரன்? இவ்வளோ பயங்கர சிக்கல்ல கட்டுற பொசிஷன்ல இந்த பொண்ணு வந்து நின்று அழுவுறா. ஆண்டவரே, கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளை அடிமையாக்க கட்டிட்டா, நான் என்ன பண்றதுன்னே தெரிலன்னு. உடனே எலிசா, ஒன்றும் கவலைப்படாத, ராஜா ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எந்த ராஜா? தேசத்தின் ராஜா, இயேசு ராஜா இல்ல. நான் சொன்னா ராஜா என்ன வேணாலும் பண்ணுவாரு. உடனடியா கேயாசி கூப்பிட்டுடே, இங்க வா கேசுவா, இது மாதிரி ஒரு நம்ம கூட தீர்க்கதரிசியா கூட ஊழியத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு செத்துட்டு ஹார்ட் அட்டாக். ராஜா, உங்களுக்கு கூட நியூஸ் சொன்னேன் ராஜா, இப்போ அதனால் அவங்க பொண்டாட்டியை கட்ட வந்திருக்கிறான், நீங்கள் முடிஞ்சா காசு கொடுங்க, இல்லை அந்த கந்து வட்டி வாங்குறான், அவனை கூப்பிட்டு ஒரு மட்டுங்க உன்னை பிடிச்சி
எவ்வளோ சோர்ஸ் தெரியுமா? எலிசா நினச்சானா ராஜாவுக்கு சொல்லி அமிச்சா, ராஜா 2 போர் படையை, என்னடா இந்த வீட்டில் வந்து உட்காந்துங்கிற, கடன் வாங்கினா சார், கந்து வட்டி வாங்குறியா நீ, கந்து வட்டி கேஸில் என்ன பண்ணுற உன்ன, இல்லைன்னா ராஜா கிட்ட சொல்லி, ராஜா அது மாதிரி 30,000 ரூபாய் கடன் பட்டுக்குது, ஒரு 20,000 கொடுங்க, நான் இருக்கிற தீர்க்க தரிசிக்கலாம் ஒரு 500 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறேன், எல்லாருக்கிட்டையும் 500 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறேன். இல்லைன்னா இவளுக்கு சூனியம்னு ஒரு ஊருக்கு போனாலே இவளை கனம் பண்ணுற ஒரு சிரிக்கிறா, பெரிய பணக்காரி, பாஸ்டருக்கு மேலே ஒரே வாரத்தில் வீடு கட்டானா வீட்டு எவ்வளோ காசு இருந்திருக்குங்க. கட்டினது இல்லாமல் அவர் படுக்கிறதுக்கு நீல்கமல் பர்னிச்சரு, சும்மா டேபிள், அட்டகாசம் பண்ணிட்டா, உள்ள டெக்கரேஷனு, எவ்வளோ பெரிய பணக்காரி. அவகிட்ட அனுப்பிச்சிருக்கலாமா? அனுப்பியிருக்க முடியாதா? சரி, அப்படியும் இல்லைனா இந்த தீர்க்கதரிசி கோட்ரஸ்லயே முத்தழகு லோன் கம்பெனி வச்சுக்குது ஒரு அக்கா, ரோஜா மலர் குழுக்கு இந்த அக்கா தான் தலைவி, குழுக்கு தலைவி. அதனால எலிசா பாஸ்டர் அமிச்சாருன்னு போயிட்டு சொல்லி, இந்த மாதிரி எலிசா பாஸ்டர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இன்னொருத்தர் பேர்ல வந்துக்குது குழு லோனு, நான் உனக்கு மாத்தி தரேன் என்ன அப்படின்னு மாத்தி. செய்ய மாட்டீங்க சிலர்லாம், ரொம்ப சீரியஸா பாக்குறீங்க. அப்படி இல்லையாங்க, கொஞ்சம் காணிக்கை வந்தது எனக்கு, அந்த காணிக்கை கொஞ்சம் வச்சுக்கிறேன் சிஸ்டர், ஏழை ஜனங்க கொடுத்த காணிக்கை சிஸ்டர், ஏமாத்திராதீங்க சிஸ்டர். அதனால என்ன பண்றேன், ஒரு 5,000 கொடுத்து உதவுறேன், அந்த ஆளை கூட்டுடுவான், நானே என் கையால் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆளை கூட்டுட்டு வந்த உடனே, ஏம்மா செத்துட்டான் வீட்டுக்காரன் கடன் வாங்கி, சரியா, நடந்து போச்சு, இப்போ நான் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ள முடியும் ஒன்று, அது மாதிரி மனசாட்சி இல்லாத ஆள் இல்லை நான். இந்த 15,000 என்ன இப்போ குருங்குதே, 15,000 ரூபாய் வச்சுக்கோ, அடுத்த மாதம் திரும்பி வா, நானே உனக்கு என்ன பண்ணுறேன். உண்மையாக நானாக இருந்தால் தான் செஞ்சுருப்பேங்க, நானாக இருந்தா. இல்லைன்னா நீங்கள் போய் சொல்லுவீங்களே, கடுகார பாவி இந்த பாஸ்ட், ஒரு அவசரத்துக்கு துட்டு கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டான். ஆனால் எலிசாவை என்ன பார்க்குறேன், இந்த நான் சொன்ன எல்லா சொல்யூஷனும் அவரால் செய்ய முடியுமா? முடியாதா? ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா, ஒரு நல்ல பாஸ்டர்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, கர்த்தர்கிட்ட சேர்த்து விடுறாரு. உனக்குள்ள என்ன இருக்கிறது, அபிஷேகம் இருக்குதியா, என்கிட்ட ஜபாவி இருக்குதியா, என்கிட்ட விசுவாசம் இருக்குதியா, நான் கர்த்தரை நம்பிக்கிற நம்பிக்கை என்கிட்ட குறையவே இல்லை, அது நிறைவா என் வீட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன். ஆமேனா, ஆமேனா. உங்ககிட்ட யாராவது உதவி கடன் வந்து கேட்டா கொடுங்க, ஆனா உங்களையே நம்பி வாழ வச்சிடாதீங்க. உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்தா கூட பிறந்தவங்க செய்யுங்க, ஆனா உங்களையே சார்ந்து நிக்க விட்டுறாதீங்க. அவங்களை எங்க தெரியுமா நீங்க திருப்பணும், கர்த்தர்கிட்ட திரும்பணும். எத்தனை பேர் புரிஞ்சுது? கண்களை மூடலாமா? டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் கர்த்தர் அனுமதிச்சார்னா உன்னிடத்துல என்ன இருக்குது, எண்ணெய் இருக்கிறது, ரொம்ப ஆழம் இருக்குது அதுல. அடுத்த வாரத்துல பேசுறேன். எத்தனை பேருக்கு நீ பிரயோஜனமா இருந்தது? ஒரு பிரச்சனைனா அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, கர்த்தரை நம்பி ஃபேஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த பிரச்சனையில யாரை நம்பி போயிடாதீங்க, மனுஷங்களை மாத்திரம் நம்பி கண்களை மூடி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?